வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அபிசா கணேசலிங்கம், இலக்ஷா வடிவேலு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள். ஒற்றுமையை நெசவு செய்பவர்களாக இளையோர் இருக்க வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. வத்திக்கான் திருவழிபாட்டு பேராய தலைவர் இலங்கை நாட்டிற்கு விஜயம். கண்டி தேசிய குறுமடத்தில் திருவழிபாட்டு மாநாடு. இலங்கையின் 12 மறை மாவட்டத்திலிருந்து ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் பங்கேற்பு. மதங்களை இணைத்து நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்த யாழ்ப்பாணத்தில் சர்வமத மாநாடு. கச்சதீவின் புனித தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊடக சந்திப்பில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர். கிருசாந்தி கொலை வழக்கு விசாரணையை சித்தரிக்கும் வன்மம் தொகுப்பு நூல் செம்மணியில் வெளியீடு. விரிவான செய்திகள். வெறுப்பு மற்றும் மனக்கசப்பின் விதைகள் வளரும் இடத்தில் அமைதியின் விதைகளாகவும், துருவ முனைப்பு மற்றும் பகைமை நிலவும் இடத்தில் ஒற்றுமை நெசவாளர்களாகவும் இருங்கள் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இளையோர்களுடனான சந்திப்பொன்றில் அழைப்பு விடுத்துள்ளார். வத்திக்கான் கொன்சிஸ்தோரோ அறையில் மத்திய தரைக்கடல் இளையோர் மன்றத்தினரை புரட்டாதி மாதம் 5ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் சந்தித்த போது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள், உரையாடல் சாத்தியம் என்பதற்கும் வேறுபாடுகள் செழுமையின் அடிப்படையாக இருப்பதற்கும் சான்றுகளாக மத்திய தரைக்கடல் இளையோர் இருக்கின்றார்கள் எனவும் கூறியுள்ளார். நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகள் வேற்றினத்தாரோ, எதிரியோ, பகைவரோ, மோசமானவரோ அல்லவெனவும், அவர்கள் எப்போதும் நம் உடன் பிறந்தோர் எனவும் இது முதலுக்கான காரணமில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அமைதியை ஏற்படுத்துபவர்களாக இருப்பது எளிதான காரியமல்லவெனவும் குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், மோதல்களில் ஆர்வமுள்ளவர்களால் அமைதிக்கான வழிகள் எதிர்க்கப்படலாம் எனவும் எடுத்துரைத்துள்ளார். இளையோர் நம்பிக்கையின் அடையாளங்களாக ஏமாற்றமடையாத நம்பிக்கையாக, கிறிஸ்துவின் அன்பில் வேரூன்றிய நம்பிக்கையாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், தங்களுக்கான நீதி மற்றும் மாண்பை கேட்க குரல் இல்லாதவர்களின் குரலாக இருங்கள் எனவும், நம்பிக்கையின் சுடரும் வாழ்க்கைக்கான சுவையும் மங்கிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒளியாகவும் உப்பாகவும் இருங்கள் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அத்துடன் இளையோர் தங்களது கனவுகளாலும் படைப்பாற்றலாலும் பொது நன்மைக்கான அடிப்படை பங்களிப்பை செய்ய முடியும் என சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இளையோர் எதிர்நோக்கின் நிகழ்காலமாக இருப்பதால் அச்செயலை நாளை அல்ல இன்றே இப்போதே செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை ஆயர் மன்ற தீர்மானத்திற்கு அமைவாக தேசிய திருவழிபாட்டு ஆணையத்தின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்ட தேசிய திருவழிபாட்டு மாநாடு புரட்டாதி மாதம் 5ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்தில் நடைபெற்று வருகின்றது. ஒன்றிப்பின் ஊடான கூட்டொருங்கு இயக்கத்தின் ஊற்றே நற்கருணை எனும் கருப்பொருளில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டின் ஆரம்பத்தில் திருப்பலி இடம்பெற்றது. தொடர்ந்து வத்திக்கான் திருவழிபாட்டு பேராய தலைவர் ஆதர் கர்தினால் ரோச் அவர்களின் ஒன்றிப்பின் ஊடான கூட்டொருங்கு இயக்கத்தின் ஊற்றே நற்கருணை எனும் கருப்பொருளிலான சிறப்புரையும், அருட்தந்தை சிசில் ஜோய் பெரேரா அவர்களின் நற்கருணை நம்பிக்கையின் மறைபொருள் மற்றும் அருட்தந்தை ஆண்டன் சிரியான் அவர்களின் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்புகளில் அமைந்த கருத்துரைகளும் இடம்பெற்றன. தொடர்ந்து குழு கலந்துரையாடல், நற்கருணை ஆராதனை, திரைப்பட காட்சிப்படுத்தல் என்பன இடம்பெற்றன. 2ஆம் நாள் நிகழ்வுகள் சனிக்கிழமை இன்று நடைபெற்றதுடன் இன்றைய தினம் கொழும்பு உயர் மறை மாவட்ட பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களால் நற்கருணை வாழ வேண்டிய மறைபொருள் நற்கருணை ஒன்றிப்பின் ஊற்று எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கப்பட்டதுடன் பங்கேற்பாளர்கள் பேராலயத்தை தரிசித்து அங்கு இடம்பெற்ற திருப்பலி, பவனி, நற்கருணை வழிபாடு என்பவற்றிலும் பங்கு பெற்றனர். இந்நிகழ்வில் 12 மறை மாவட்டங்களின் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் என 150 வரையானவர்கள் கலந்து கொண்டதுடன் யாழ் மறை மாவட்டத்திலிருந்து மறை மாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை தயாகரன் அவர்களின் தலைமையில் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள் உள்ளடங்களாக 15 பேர் பங்கு பெற்றிருந்தனர். இம்மாநாடு 7ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நிறைவடைய உள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்தும் நோக்கில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை மதங்களை இணைத்து சர்வமத மாநாடு ஒன்றை நடாத்த ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதாக பேரவை அங்கத்தவர்கள் யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் புரட்டாதி மாதம் 3ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். தேசிய ஒற்றுமையை நோக்கி நம்மை வழிநடத்தும் சமய விழுமியங்கள் எனும் கருப்பொருளில் வரும் ஐப்பசி மாதம் 4ஆம் திகதி சனிக்கிழமை காலை 9 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் இம்மாநாட்டை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வடக்கில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாகவும் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் ஜாழ் வருகை தொடர்பாகவும் இவ்வூடக சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது இவர்கள் தமது கருத்துக்களையும் வழங்கியிருந்தனர். இச்சந்திப்பில் உரையாற்றிய யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜபரட்னம் அவர்கள், யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அவர்கள் கச்சதீவை தரிசித்தது கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானது, அதை யாரும் உரிமை கோர முடியாது என்பதை வலியுறுத்துவதாக அமைந்ததுடன்
கச்சதீவை சுற்றுலா தலமாக மாற்றுவது பற்றிய ஜனாதிபதியின் கருத்தின் அடிப்படையில் கச்சதீவு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டால் அதன் புனிதத்துவம் பாதுகாக்கப்படாது எனவும் அப்புனித தலத்துக்கு குந்தகம் ஏற்படாதவாறு இச்செற்பாடுகள் அமைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் கச்சதீவு யாழ் மறைமாவட்டத்தின் கீழ் உள்ளதால் இது தொடர்பாக ஜனாதிபதி அவர்கள் மறைமாவட்டத்தோடு கலந்துரையாடுவர் எனவும் தனது நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். இச்சந்திப்பில் பேரவைத் தலைவர் சிவஸ்ரீ கிருபானந்த குருக்கள், இணைத்தலைவர்கள் அருட்தந்தை ஜெபரட்னம், நாக விகாரி விமலதேரர், ரலி மௌலவி மற்றும் 2 பேரவை அங்கத்தவர்களும் பங்கு பெற்றிருந்தனர். வத்திக்கான் திருவழிபாட்டு பேராய தலைவர் ஆதர் கர்தினால் ரோச் அவர்கள் இலங்கை நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டு புரட்டாதி மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வடக்கு கிழக்கு மறைமாவட்ட குருக்கள் துறவிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். வடக்கு கிழக்கு ஆயர் மன்றத்தின் ஏற்பாட்டில் மன்ற தலைவரும் திருகோணமலை மறைமாவட்ட ஆயருமான பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இச்சந்திப்பில் திருப்பலியும் தொடர்ந்து கலந்துரையாடலும் இடம்பெற்றன. இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் கர்தினால் ரோச் அவர்கள் தமிழ் கலாச்சார முறைப்படி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட மண்டபத்திற்குள் அழைத்து வரப்பட்டார். அங்கு குருக்கள் துறவிகளை சந்தித்து கலந்துரையாடிய கர்தினால் ரோச் அவர்கள் கூட்டொருங்கியக்க திரு அவையின் ஒன்றிப்பின் அச்சாரம் நற்கருணை எனும் தலைப்பில் சிறப்புரையாற்றினார். சிறப்புரையை தொடர்ந்து கலந்துரையாடலும் அவருக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலைய ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ, திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல், மட்டக்களப்பு மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் மற்றும் ஜாழ்ப்பாணம், திருகோணமலை, மன்னார், மட்டக்களப்பு மறைமாவட்ட குரு முதல்வர்களும் 200க்கும் அதிகமான குருக்களும் பங்கு பெற்றிருந்தனர். சட்டத்தரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான திரு பகவதா ஸ்ரீகந்ததாஸ் அவர்களால் எழுதப்பட்ட கிருசாந்தி கொலை வழக்கு தொடர்பான வழக்கு விசாரணை சித்தரிக்கும் வன்மம் தொகுப்பு நூல் அறிமுக நிகழ்வு புரட்டாதி மாதம் 2ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் செம்மணி சந்தியில் நடைபெற்றது. தமிழர் வாழ்வுரிமை மையத்தின் ஏற்பாட்டில் திரு மதுசூதனன் அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் அருட்தந்தை வசந்தன், திரு பு ஐங்கரநேசன், திரு நாகமுத்து இன்பநாயகம், கத்தியான அமரசிங்க, தரிந்து உடுவரகெதர, ஜூட் தினேஷ், ரணிதா ஞானராஜா, வீரசிங்கம், உதயசீலன் கற்கண்டு, நடராஜர் காண்டிபன் ஆகியோர் கலந்து கருத்துரைகள் வழங்கியிருந்தனர். இந்நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சட்டத்தரணி பகவதா ஸ்ரீகந்ததாஸ் அவர்களால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட இந்நூல் தற்போது தமிழிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அல்லிப்பட்டி இராணுவ பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்ட அருட்தந்தை ஜிம் பிரவுன் அவர்களின் 19ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு ஆவணி மாதம் 31ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதுக்குடியிருப்பு பங்கில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. பங்குத்தந்தை அருட்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நிகழ்வின் ஆரம்பத்தில் அருட்தந்தை ஜிம் பிரவுன் அவர்களின் உருவப்படத்திற்கு அவருடைய தந்தை திருச்செல்வம் அவர்களால் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து நினைவுரைகளும் அருட்தந்தைக்கான அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜிம் பிரவுன் அவர்கள் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தீவகம் அல்லிப்பட்டி பிரதேசத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த போது 2006ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 20ஆம் தேதி இராணுவத்தால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார். அவருடன் சேர்ந்து பயணித்த திரு வின்சன் விமலதாஸ் அவர்களும் அருட்தந்தையுடன் காணாமல் ஆக்கப்பட்டதுடன் இவர்களை பற்றிய உண்மையான தகவல்கள் இதுவரை வெளிவராமல் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ் மறை மாவட்டத்தில் குருக்கள் சிலருக்கான பணிமாற்றங்கள் அண்மையில் நடைபெற்றுள்ளன. அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் மாதகள் பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை ரோய் பேர்டினண்ட் அவர்கள் பலாலி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை சுதர்சன் அவர்கள் ஊரணி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்கள் நவாலி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை விமலசேகரன் வசந்தன் அவர்கள் வெற்றிலை கேணி பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை அலோய் அருணேஷ்குமார் அவர்கள் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி உருவாக்குநராகவும், அருட்தந்தை மேக்டொனால்ட் அவர்கள் அஞ்சனன் தாழ்வு பங்கு தந்தையாகவும், அருட்தந்தை செபஸ்டியன் எஸ்டாகு அவர்கள் பண்டத்தரிப்பு புனித பற்றிமா அன்னை திருத்தல வதிவிட குருபாகவும், அருட்தந்தை அன்னனிதாஸ் அவர்கள் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை யாத்திரை தல வதிவிட குருபாகவும் நியமனம் பெற்றுள்ளனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் பிறப்பு விழா. செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைபணியாளர் புனித பீட்டர் கிளைவர் நினைவு நாள். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மரியாவின் திருப்பெயர் நினைவு நாள். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ஆயரான புனித யோவான் கிறிஸ்தோஸ்தோம் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது
நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. பருத்தித்துறை மறைக்கோட்ட பொதுநிலையினர் கழக எழுச்சி நாள் புரட்டாதி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமையன்று மிருசுவில் புனித நீக்கிலார் ஆலயத்தில் நடைபெற்றது. கழக இயக்குனர் அருட்தந்தை SJQ ஜெயரஞ்சன் அவர்களின் தலைமையில் சுற்றுப்புறச் சூழல் மேம்படுத்தலும் ஆன்மீக ஆழப்படுத்தலும் எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நீண்ட காலமாக மறைக்கோட்ட பங்குகளில் பணியாற்றிய பொதுநிலை பணியாளர்களுக்கான கௌரவிப்புகளும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் கிளிநொச்சி தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்கள பொறுப்பதிகாரி திரு ஆண்டன் கமிலஸ் அவர்களினால் எழுச்சி நாள் மையக்கரு தொடர்பான கருத்துரையும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அகவொளி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவேட்பிள்ளை டேவிட் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை கிருபாகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், யாழ் மறை மாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு செயலாளர் திரு அலெக்ஸ் அமலரட்னம் மற்றும் மிருசுவில் ரோக்காத்தாக்க பாடசாலை அதிபர் திருமதி ராதிகா லெனாட் இந்திகா ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர். இலங்கை கல்வித்துறையின் உயர்நிலையான கல்வி நிர்வாக சேவையின் 2023ஆம் ஆண்டு போட்டி பரீட்சையிலும் நேர்முக தேர்விலும் வெற்றி பெற்று கல்வி நிர்வாக சேவைக்குள் உள்வாங்கப்பட்டவர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. கொழும்பு கல்வி அமைச்சில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தேசிய ரீதியில் மட்டுப்படுத்தப்பட்ட தெரிவில் 405 பேர் நியமனங்களை பெற்றுக்கொண்டதுடன் அமலமர தியாகிகள் சபை அருட்தந்தை லெபோன் சுதன் அவர்களும் நியமனம் பெற்றுக்கொண்டார். அருட்தந்தை லெபோன் சுதன் அவர்கள் தற்போது பெரிய பண்டிவிரிச்சான் மகா வித்தியாலயத்தில் பிரதி அதிபராக பணியாற்றி வருவதுடன் கடந்த காலங்களில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கனிஷ்ட இடைநிலை பிரிவு தலைவராகவும், முல்லைத்தீவு மாங்குளம் மகா வித்தியாலயம், மன்னார் தேவன்பிட்டி மகா வித்தியாலயம், மட்டக்களப்பு புனித மிக்கேல் தேசிய கல்லூரி ஆகியவற்றில் பிரதி அதிபராகவும் பணியாற்றியுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வடபகுதி கடற்படை கட்டளை தளபதியாக அண்மையில் நியமனம் பெற்ற ரியர் அட்மிரல் புத்திக லியனகமகே அவர்கள் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை யஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரின் பிறப்பின் 150வது ஆண்டை முன்னிட்டு அவர் தமிழுக்கும் மறைக்கும் ஆற்றிய பணியை வெளிக்கொணரும் நோக்கில் பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதனொரு அங்கமாக பாடசாலை மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஆவணி மாதம் 30ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. யாழ்ப்பாண தமிழ்ச் சங்கம், யாழ் மறை மாவட்டம், யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் ஆகியோரின் இணைந்த ஏற்பாட்டில் வடமாகாண கல்வி திணைக்களத்தின் உதவியுடன் 4 நிலையங்களில் நடைபெற்ற இப்போட்டியில் 70க்கும் அதிகமான மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர். யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடம் தேசிய பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கில தின நிகழ்வு புரட்டாதி மாதம் 3ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட் சகோதரி மரியசீலி மரியதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஆங்கில மொழி போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கிய ஃபெமிலியன் பிளஸ்ஸம் நூலின் 10வது இதழும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கோப்பாய் கல்வியற் கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு சிவசுப்பிரமணிய முகுந்தன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர். இறை அழைத்தலை ஊக்குவிக்கும் முகமாக சுன்னாகம் புனித அந்தோணியர் ஆலய பீட பணியாளர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒன்று கூடலும் கருத்தமர்வும் புரட்டாதி மாதம் 2ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கொலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை யூட் கரோஃப் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இக்கருத்தமர்வை அமலமரி தியாகிகள் சபை அருட் சகோதரர்கள் இணைந்து நெருப்படுத்தியிருந்தனர். இந்நிகழ்வில் கருத்துரைகள், குழு செயற்பாடுகள் என்பன இடம்பெற்றதுடன் 25 பீட பணியாளர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இலங்கை கிளரேசியன் சபையினரால் நடாத்தப்படும் வரோட் வன்னி மாற்றுத்திறனாளிகளுக்கான வலுவூட்டல் அமைய புதிய இயக்குநராக கிளரேசியன் சபை அருட்தந்தை எவரெஸ்ட் டயஸ் அவர்களும், நிதி பொறுப்பாளராக கிளரேசியன் சபை அருட்தந்தை டொரன்சன் அவர்களும் நியமனம் பெற்று தமது பணி பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். இவர்கள் தமது பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. ஓவியர் சுசிம நிர்மலவாசன் அவர்களின் சித்திரங்களை உள்ளடக்கிய கெச்சமணி காண்பிய கலைக்காட்சி ஆவணி மாதம் 30ஆம் தேதி ஆரம்பமாகி புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி வரை மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் சிற்றாலயத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியின் பழைய மாணவர் தாய் சங்கத்தினதும் 3வது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு நண்பர்கள் குழுவினரதும் ஆதரவுடன் முன்னெடுக்கப்பட்ட இக்கலைக்காட்சியில் போர்க்காலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதர்களின் குரலாக ஒலித்த கத்தோலிக்க குருக்களின் கதைகளையும் 2000ஆம் ஆண்டில் வெசாக் தினத்தன்று மட்டு நகரில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கொல்லப்பட்ட மறைக்கல்வி சிறார்களின் கதைகளையும் மீள் நினைவுக்கு கொண்டு வரும் வகையில் பிரதிமை ஓவியம் எனும் வகைமையினையும் அதற்கான உத்திகளையும் கையாண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன.
ஓவியர் நிர்மலவாசன் அவர்கள் இதுவரை 14 தனிநபர் காண்பிய கலைக்காட்சிகளையும் 30 கூட்டு காண்பிய கலைக்காட்சிகளையும் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் நடாத்தியுள்ளதுடன் கெச்சமணி காண்பிய கலைக்காட்சி இவரது 15வது தனிநபர் காண்பிய கலைக்காட்சியாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. புங்குடுதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய மாத இறுதி நாள் சிறப்பு நிகழ்வு ஆவணி மாதம் 24ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புனித சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட் சகோதரர்கள் ஹிலன ரஸ்மிகா பெரேரா மற்றும் ஆனந்தராஜ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் அன்பிய ரீதியான கலை நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் அன்பிய மாத விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் தீவக மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர் அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இவ்வன்பிய மாத சிறப்பு நிகழ்வுகள் ஜூலை மாதம் 25ஆம் திகதி ஆரம்பமாகி அங்கு நடைபெற்று வந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் புனித அன்னை தெரேசா கன்னியர் மடத்தில் முன்னெடுக்கப்பட்ட புனித அன்னை தெரேசா திருவிழா புரட்டாதி மாதம் 5ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. திருப்பலியை யாழ் மறைமாவட்ட அகவொளி குடும்ப நலநிலைய இயக்குனர் அருட்தந்தை மனுவர் பிள்ளை டேவிட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மானிப்பாய் புதுமடம் கர்த்தர் ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு ஆவணி மாதம் 31ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் 2 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். இரணைப்பாளை வலையன் மடம் புனித சுபமாலை அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் 31ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 22ஆம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 30ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை முல்லைத்தீவு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ராஜசிங்கம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னியின் திருச்செருப பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றதுடன் அன்றைய தினம் மாலை ஆலய இளையோர் ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. வட்டக்கச்சி பங்கிற்குட்பட்ட ராமநாதபுரம் புனித ஆரோக்கியநாதர் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ராஜ் டிலக்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆவணி மாதம் 31ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 27ஆம் திகதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 30ஆம் திகதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை உடுப்புக்குளம் பங்கு தந்தை அருட்தந்தை யூட் அமலதாஸ் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை அருட்தந்தை இருதயதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். ஆனையூரான் ஜெராட் அவர்களின் அன்னை மரியாள் கவிதைகள் அடங்கிய மரியன்னைக்கு மகுடம் நூல் வெளியீட்டு நிகழ்வு ஆவணி மாதம் 31ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுவிஸ் நாட்டின் சூரிச் ஹெர்ஸ் ஜேசு ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நூலை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் வெளியிட்டு வைத்ததுடன் நூலுக்கான அறிமுக உரையை சுவிஸ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்தந்தை யூட்ஸ் முரளிதரன் அவர்களும் ஆய்வுரையை எழுத்தாளர் செல்வம் அவர்களும் வழங்கியிருந்தனர். திருவிழா பணியாளர் சபையின் இலங்கை மாகாண முதல்வர் அருட்தந்தை கொட்வின் கமிலஸ் சனா அவர்களின் அன்பு தந்தையும் ஈழத்தின் தென்மோடி கூத்து மரபின் மூத்த ஆளுமையும் திருமறை கலாமன்றத்தின் நாட்டுக்கூத்து பிரிவின் நீண்டகால வளவாளருமான திரு அருக்காஞ்சி பிள்ளை மரியதாஸ் அண்ணாவியார் மனோகரன் அவர்கள் புரட்டாதி மாதம் 1ஆம் திகதி கடந்த திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். தனது 7வது வயதில் நாடகத்துறையில் கால் பதித்த இவர் 15ற்கும் மேற்பட்ட நாட்டுக்கூத்துக்களுடன் பல ஒப்பாரி பாடல்கள் நாடகங்கள் பாடல்களையும் எழுதியுள்ளதுடன் கலைத்துறைக்கு ஆற்றிய பணியை கௌரவித்து கலாபூஷணம் கலை குறிசில் யாழ் ரத்னா போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். அன்னாரின் வாழ்வுக்காக நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஒற்றுமையை நெசவு செய்பவர்களாக இளையோர் இருக்க வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. வத்திக்கான் திருவழிபாட்டு பேராய தலைவர் இலங்கை நாட்டிற்கு விஜயம். கண்டி தேசிய குறுமடத்தில் திருவழிபாட்டு மாநாடு. இலங்கையின் 12 மறைமாவட்டத்திலிருந்து ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் பங்கேற்பு. மதங்களை இணைத்து நாட்டின் ஒற்றுமையை மேம்படுத்த யாழ்ப்பாணத்தில் சர்வமத மாநாடு. கச்சதீவின் புனித தன்மை பாதுகாக்கப்பட வேண்டும். ஊடக சந்திப்பில் யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர். கிருசாந்தி கொலை வழக்கு விசாரணையை சித்தரிக்கும் வன்மம் தொகுப்பு நூல் செம்மணியில் வெளியீடு. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அபிசா கணேசலிங்கம், இலக்ஷா வடிவேலு.